பொதுவாவே கடல்ல வாழ்ற உயிரினங்களுக்கும், தரையில வாழ்ற உயிரினங்களுக்கும் நெறையாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். நார்மலா பூச்சிகள் எல்லாமே சின்னதா தானே இருக்கும். ஆனா, இந்த ஆழ்கடல்ல வாழ்ற பூச்சிகள் மட்டும் ஐசோபாட் அப்படின்ற மாரி அழைக்கப்படுற பூச்சிகள்லாம் ரொம்பவே பெருசா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த பேத்தினோமஸ் வேடரியே எடுத்துக்கலாம். இது பார்க்கறதுக்கு என்னமோ இந்த ஸ்டார் வார் படத்தில வர்ற வேடர் மாரியே இருக்கும் அப்படின்றனால, இதுக்கு வந்து இந்த பேத்தினோமஸ் வேடரின்ற பேர வச்சிருக்காங்க. இந்த பேத்னோமஸ் வேடரின்றது எங்கே லொக்கேட் ஆயிருக்கும் அப்படின்னா, வியட்நாம் பக்கத்தில இருக்க சவுத் சைனால கடல் பகுதியில 600 மீட்டர் ஆழத்தில தான் இத வந்து பார்க்க முடியும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த வேடர்ன்ற பூச்சியோட உணவு முறையே கொஞ்சம் வித்தியாசமானதா தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ஆழ்கடல்ல இருக்கிற திமிங்கலமோ, சுறாக்களோ இறந்து போச்சு அப்படின்னா தான், அதுங்களோட மீட்ட சாப்பிட்டு தான் இதுங்க உயிர் வாழ வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது. அதனால ஆழ்கடல்ல இருக்கிற எக்கோசிஸ்டம் வந்து கிளீனா மெயின்டெயின் பண்றதுல இதுங்க அதிகமான பங்கு வந்து வகிக்குது அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம, இந்த வேடரி பூச்சிகளுக்கு ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டியும் இருக்குது. இதுங்களால பல மாசங்கள் வந்து சாப்பிடாமயே ஆழ்கடல்ல சர்வே பண்ண முடியும் அப்படின்ற மாரியும் சொல்றாங்க. இந்த பூச்சி 2025ல தான் இவங்க வந்து கண்டுபிடிச்சு, இதுக்கு வந்து பேரும் வச்சிருக்காங்க. இத பத்தின உங்களோட ஐடியாஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க் யூ.